இப்போ சென்னையில் நாங்கள் ஒரு ஆசிரமம் கட்டிகிட்ருக்கோம். என்ன நோக்கம்னா, முதல் நோக்கம் நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகளும் தெரியணும். ஃபஸ்ட்டு நமக்குள்ள ஜாதி பேதம் பாகுபாடுகள் கிடையாது. 2வது எல்லாரும் சமம் என்ற சமத்துவத்தை வலியுறுத்துகிறோம். 3வது அங்கே அனைவரும் இந்த சித்த வித்தையை கற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் கூட்டாக உட்காந்து தவம் பண்ணோம். கூட்டு தவம் சொல்லுவோம், அது செய்வதற்காக. 3வது இந்த நிலையை அடைந்த மனிதர்கள் சமாதி ஆகிறதுக்கு ஒரு இடம் வேணும், தனிப்பட்ட இடம். ஏன்னா சுடுகாட்டில் நம்ம இந்த ஜீவசமாதின்றது இந்த சித்த விதையை கற்றுக்கொண்டவர்கள் சுடுகாட்டை புதைக்கக்கூடாது. ஞானபிதாவே தன்னுடைய சீடன் சுடுகாட்டில் புதைக்கப்பட்டார் என்றால் அந்த சமாதி அடைந்த அந்த மனிதனை தூக்கி வேற இடத்த சமாதி அவர் செஞ்சார். ஸோ அதனால் சுடுகாட்டில் பாமர மக்களோடு நாமளும் மக்களாக இருக்கக்கூடாதுன்றக்காக தனிப்பட்ட இடத்துல ஒரு சமாதி அடைக்கணுன்றக்காக நாங்கள் இந்த ஆசிரமத்தை தேர்ந்தெடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். இதில் மேற்கொண்டு என்ன பண்ண போகிறோம், பொதுமக்களுக்கான சேவை, அவர்களுக்கான உடலை வளர்க்கும் கலை, உயிரை காப்பாற்றும் கலை, இலவசமான வைத்தியங்கள், அது இல்லாமல் இயற்கை சித்த வைத்தியம், பாரம்பரிய வைத்தியம், பாட்டி வைத்தியம், இதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம். அது இல்லாமல் யோகாசன முறைகளும் எல்லாம் இலவசம் தான். எதுக்கும் காசு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் காசு கொடுக்காமல் கற்றுக்கொண்ட கலையை சில பேர் காசுக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். அதை செய்யக்கூடாதுன்னா இந்த ஆசிரமம் கட்டிகிட்டு இருக்கோம்.